Taste the Daily. ஊழல் செய்து மாட்டிக்கொள்வது, உரிமைகளை காற்றில் பறக்கவிட்டு ஆட்சி செய்வது, மக்களை ஏமாற்றுவது, மாட்டிக்கொண்டால் மண்டியிடுவது, இதுதான் திமுகவின் அரசியல் வரலாறு. இந்த லட்சணத்தில் 40க்கு 40 பெற்றுவிட்டோம் என்ற களிப்பில் கூத்தாட தொடங்கிவிட்டது விடியா திமுக. திராவிட மாடல் என்று மணிக்கு 100 முறை சொல்லும் விடியா திமுக தமிழ்நாடு கடந்த 3 ஆண்டுகளில் பெற்றது என்ன என்று பார்த்தால், வெறுங்கையில் முழம் போடும் ஸ்டாலின் வகையராக்களின் வாய்ச்சவடால் தான் கண்ணுக்கு தெரியும். மக்களை நினைத்த ஆட்சி செய்தார்கள், இல்லை என்பதற்கு சான்றுகள் தான் வேங்கை வயலில் மலம் கலந்த பொழுது வேடிக்கை பார்த்தது, தீவட்டி பற்றி எறிந்த பொழுது படுத்து தூங்கியது, தமிழ்நாட்டின் நிதி படுபாதாளத்தில் இருப்பதாக கூறிக்கொண்டே பிடிஆர் சொல்வதை போல 30,000 கோடியை பதுக்க நாடு நாடாக சுற்றியது என இப்படித்தானே திமுக ஆட்சி செய்து வருகிறது. உண்மையிலேயே இந்த பின்னணியில் ஆராய்ந்தால் மக்களின் அபிமானத்தை பெற்றா திமுக 40க்கு 40 இடங்களை கைப்பற்றியது என்பதற்கான விடை கிடைக்கும். கடந்த 2019 நாடாளுமன்றத்தில் இருக்கும் திமுக எம்பிக்களால் தமிழ்நாடு என்ன பலனடைந்தது என்பதை பட்டியலிட ஸ்டாலினுக்கு துணிவு இருக்கிறதா? அதை விடுங்கள். நாடாளுமன்றம் சென்ற திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களுக்குத்தான் திராணி இருக்கிறதா? சொல்லிக்கொள்ளும் வகையில் ஒரு நன்மையை கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராமல் 40க்கு 40 என்று திமுக கொக்கரிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? திமுக எம்பிக்கள் ஏன் தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை என்பதை ஆராய்ந்தால் சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்கின்றன. திமுக அமைச்சரவையில் உள்ள 10 அமைச்சர்கள் பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கிறார்கள். அதிலும் பெரும்பாலான வழக்குகள் மத்திய விசாரணை முகமைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இங்குதான் முக்கியமான விஷயத்தை ஆராய வேண்டியிருக்கிறது. எங்கே மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்தால் விசாரணை முகமைகள் அமைச்சர்களின் கழுத்தை நெரிக்குமோ என்ற கலக்கத்தில் தான் வாய்மூடி இருந்தார்களோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. திமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார். தண்டனை உறுதியாகி குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட திமுக அமைச்சர் பொன்முடிக்கு தற்காலிக ஆறுதல் கிடைத்தாலும் அவர் சிறை செல்வது உறுதி. இன்னும் 10 அமைச்சர்களின் சிறைப்பட்டியல் தயாராக இருக்கும் பொழுது மக்கள் அபிமானத்தை நேர்மையாக பெற்றுதான் 40 இடங்களை திமுக வென்றது என ஸ்டாலின் சொல்வதை நம்புவது போலவாயிருக்கிறது. அதிமுக கொண்டு வந்த அம்மா மினி கிளினிக், அம்மா உணவகம், அம்மா விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா கறவை மாடு திட்டம் என மக்கள் நேரடியாக பலனடைந்த மகத்தான திட்டங்களை மூடியதுதானே திமுகவின் சாதனை. அதிமுக கொண்டு வந்த இந்த மகத்தான திட்டங்களை விட சிறந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம் என ஸ்டாலினால் சொல்ல முடியுமா? மக்களுக்கு பலனளிக்காத ஆட்சியை நடத்தி கொண்டு 40 தொகுதிகளில் வென்றோம் என்று பல்லிழிப்பது நகைச்சுவையாகத்தானே இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் ஏமாற்றுவதில் மட்டுமே குறியாக இருக்கும் திமுகவிற்கு 40க்கு 40 வெற்றியை கொண்டாட தகுதி இருக்கிறதா என மக்களே கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக மரியரீகன் சாமிக்கண்ணு.